அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய சுத்த கிருபையினாலே முதலாம் ஆண்டை நிறைவு செய்கின்ற இந்த நன்னாளிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே நாம் யாவரும் கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அளவிட முடியாத ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திரும்பி பார்த்து எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே நீர் அருளினீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும், அங்கீகரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. நாம் ஒரு சில பாடலை பாடி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்த கடவுளை நாம் போற்றுவோம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. என்னாச்சு, மக்களையே காணுமே, எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டிஸ் ஆயிட்டாங்க போல. Praise the Lord. We are celebrating the goodness of God for the past 1 year. எல்லாரும் வெளியில இருக்கிறவங்கள உள்ள வருவீங்களா? சங்கீதம் 127 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. Psalm chapter 127 verse 1 says, unless the Lord builds the house, they labor in vain who build it. Unless the Lord guards the city, the watchman stays awake in vain. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதன் பிரயாசம் விருதா. நம்மளுடைய சர்ச்சை யார் பில்ட் பண்ணியிருக்கிறா? கர்த்தர். So he has led us and for the past 1 year, and he has not built just because of the human efforts. அவருடைய கிருபையினாலும் வழி நடத்துதினாலும் பிரசன்னத்தினாலும் நம்மளுடைய சர்ச்சை பில்ட் பண்ணியிருக்கிறார். Not because of the human effort, but because of God's grace, guidance and his presence. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 6 வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Philippians chapter 1 verse 6, being confident of this very thing, that he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. Right? நம்புறோமா? Amen. Praise the Lord. நம்ம இந்த 1 year செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன். There is a celebration, there's a biblical celebration going in the land of Israel. என்னன்னு தெரியுமா? நாளையிலிருந்து தெரியலையா? It's called Rosh Hashanah, right? The New Year. Jerusalem Israelites, they are celebrating the Jewish New Year by sounding the shofar, which is the ram's horn. Usually enna pananuma, and the biblically they blow it 100 times, but all these years they have been blowing it only to 30 to 40 times. And in the time enna panna poranga, throughout the land of Israel, throughout every city at the same time they are going to blow 100 shofars at the same time. So we are going to get prepared because Jesus is coming soon, right? He is going to receive us very soon. So the prophetic word which is going to unfold very soon, are we prepared for it? நம்மளுடைய சபை மாத்திரமல்ல, இந்த உலகத்தார் அனைவரும் வந்து we are going to receive him very soon. மத்தேயு 24 அதிகாரம் 32 33 வசனம் இப்படியாக சொல்கிறது, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி
துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நம்ம அவங்க they are going to blow trumpets and they are going to receive, it's going to reach the heaven. We are all going to stand up at our feet and we are going to sing from the bottom of our hearts by praising the Lord for the goodness of God for the past 1 year and all the goodness he is going to show us in the future too. எல்லாரும் எழும்பி இருந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோமா? விந்தையளவர் கனந்த நந்த வானவில்ல கரியதோ
one who calls. So we are going to remember the same God who opened the spring for Samson when he was thirsty. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தோம் என்றால், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என் அக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் 4 விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். Like Samson, are we just believing in our own strength versus the God's strength that we have to get from him? Are we believing in our own strength or are we believing in the Lord's strength? ஏன்னா அவரும் என்ன இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கையிலையும் ப்ரைடு இருந்துச்சு இல்லையா? நிறைய பேர் அடிச்சு கொன்னாரு. whoever came against him, God helped him, but many a times he did move away from God. என்ன பண்ணக்கூடாதோ அதை செஞ்சார். So there were consequences, but our Lord, he is not a forgetting God. நம்புறோமா? He never ever forgets. Once he chooses us and chosen us, he is always with us. He is going to give us the water when we are thirsty. He is going to give us the spiritual manna when we are hungry. When we call out to him, when we call out to him in so much of pain and despair, he is right there. We may have walked away from him, we may have just denied him at many times, but he hears the pain and the brokenness in us. Are we ready to give the pain and brokenness to him? And at the end, he provides and he refreshes Samson. The same way he is going to refresh us too. அதே நம்பிக்கையோட யோவான் 14:14 பார்க்கிற போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நம்மளுடைய லிவிங் வாட்டர் யாரு? ஏசப்பா. நம்புறோமா? So Jesus is the living water. God provides water to Samson through the fountain in the valley of Lehi, which is the En Hakkore, the spring, the one from who calls. அதே போல நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அடுத்த பாடலை பாடுகிற போது நம்ம அது அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அவர் எந்த பள்ளத்தாக்குல நம்ம நடந்தாலும், எந்த கஷ்டங்களை அனுபவித்தாலும், he is there. He is going to provide us. He is going to fill us with this never ever ending the spiritual water. Can we believe and sing it?
நன்றி ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குனதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for your Holy Spirit that is hovering around this church, oh Father, Lord. Master, many are called, but few are chosen. We are right here to celebrate your goodness, oh Father. We went through the valley, we went through all the pain, the despair, oh Father, but you never let us down, oh Father. கர்த்தாவே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்படி அழகா தூக்கி நிலைநிற்க செய்கிறீர். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. சங்கீதம் 107 அதிகாரம் 28 29 வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. யாரு கொந்தளிப்பை யார் அமர்த்த முடியும்? Only Jesus Christ. Can we just give our heart and mind and soul to Him alone? Whatever it may be, whatever is just troubling you right now, we will just give it at His feet. The next few minutes as we are going to continue to worship Him, let us understand why we are here. What is the purpose of Jesus bringing us here? இந்த அடுத்த பாடலை பாடுகிற போது நம்ம அவ்வளோ நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, with faith from the bottom of our heart.
set of footprints that we see on the sand, it's not ours. We are not walking alone. The set of footprints that we see on the sand is Jesus Christ who is carrying us on his shoulders, in his arms. நம்புறோமா? அடுத்த பாடலை பாடுகிற போது அப்படியே நம்மே அவருக்காக நம்ம காணிக்கையாக கொடுப்போமா? Yeah.
midst of us, oh Father. Thank you, Lord, for helping us to worship you, and as we continue to worship you, let the words speak to us, oh Father. Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 32 வரை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 32 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனே கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாதியத்தையும் நடன கிளிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமும் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அளித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனோ இவனே மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5. The responsive reading is from Psalms 5. Let us all stand together for that. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர்கள் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறவர்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரம் இருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். இத்துடன் வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. We are blessed to have two more pastors with us today, Pastor Ed and Pastor Mike. They are both going to preach with us. And Steve and Bonnie is with us. I'm welcoming them too. And now we will listen to the special song from Kiruba. நாம் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலுக்கு பின்பாக Ed will preach the word of God and Mike will follow them. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. தாங்கின அன்பேதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பேதுவே. மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பேதுவே. மன்னித்த அன்பேதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு. Okay. She's going to translate. Oh, okay. Good luck. I'm going to go down there. Okay? All right. Thank you, Pastor David. Thank you. It's an honor to be here to celebrate with you. Providence Church is privileged to be a companion with you. And we are so proud of you for your first anniversary. We give praise to God and all the glory to God. Amen? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று உங்களோடு சேர்ந்து நான் கொண்டாடுவதில் ரொம்ப மிகுந்த ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். I said more than that. I just summarized it. I'm just teasing. The passage from Luke that was read a little bit ago
We know it is the parable of the prodigal son. கொஞ்ச நேரத்தில் முன்னாடி நம்ம வாசிச்ச லூக்கா 15வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ப்ராடிகல் சன் பற்றின உவமை அது. The word prodigal we usually think of as being wasteful. ஊதாரி மகன், ஊதாரி என்ற பேருக்கு வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறவன், எல்லாத்தையும் சீரழிக்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். But there's another meaning of the word prodigal, and that's the word extravagant. ஊதாரி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அளவுக்கு மிஞ்சி செலவு செய்கிறது. And I want to suggest to you that this parable really is about the extravagance of God. இந்த ஊமை மெயினா கடவுளுடைய அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ற தன்மையை பத்தினது. And not just about the wastefulness of the younger son. எல்லாத்தையும் ஊதாரித்தனமா செலவு செஞ்ச மகனை குறித்து அல்ல, அந்த தகப்பனை குறித்த உவமை இது. The parable starts out with a man and two sons. இந்த உவமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. And the younger son says to the father, "Give me my inheritance now." இளைய மகன் தகப்பனை நோக்கி எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு இப்பவே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். I don't know how it is in your culture, but I know how it is in my culture. That would be offensive. உங்களுடைய கலாச்சாரத்தில் எப்படின்னு தெரியல, எங்களுடைய கலாச்சாரத்தில் அது வந்து ரொம்ப அவமதிப்புக்குரியது. And we would expect the father to say, "No." அந்த தகப்பன் வந்து நியாயமா முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். Because I need my property and my resources for my living now. அது என்னுடைய சொத்து, என்னுடைய பங்கு எனக்கு தேவை அப்படின்னு தான் தகப்பன் சொல்லியிருக்கணும். But that's not what the father said, is it? அந்த தகப்பன் ஆனா அப்படி சொல்லல. And the father gave the younger son his half of his inheritance. அந்த தகப்பன் அந்த இளைய மகனுக்கு அவனுக்கு சேர வேண்டிய பங்கை உடனே பிரிச்சு கொடுத்துறார். And then the son took that inheritance and went off to another country and wasted the money. அந்த இளைய மகன் தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாய் செலவு செய்தான் அப்படி நம்ம வாசிக்கிறோம். A great famine hit the country. அங்கே ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. And the son found himself out of money, out of work. அந்த இளைய மகனோட எல்லா சொத்தும் தீந்து போச்சு, வேலையே இல்லாம இப்ப சுத்திட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். And began working for a farmer who was keeping pigs. ஒரு குடியானவனுக்கு கீழே ஒரு பன்றியை மேய்க்கிற ஒரு வேலை வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. Now the son was a good Jew. அந்த இளைய மகன் ஒரு நல்ல யூதனா இருந்தான். And Jews do not want to associate with pigs. யூதர்களுக்கு பன்றிகள்னா ஆகாது. So this was really coming down for him and doing something that violated even his conscience. அவனுடைய ஸ்தானத்திலிருந்து ரொம்ப கீழே இறங்கி அருவருப்பான ஒரு காரியத்துக்குள்ள அவன் கையை வைக்கிறான். And then one day the son came to himself. ஒரு நாள் இந்த இளைய மகன் தன்னுடைய புத்தி தெளிந்து வரான். And said, "Why am I starving here when my father has all this property and resources?" நான் ஏன் இங்க பன்றியுடைய தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படணும், எங்க அப்பா வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் பூரண சாப்பாடு கிடைக்குதே அப்படின்னு யோசிக்கிறான். You're doing great. Oh, thank you. And so the younger son said to himself, "I will go back to my father and I will say, 'Father, I have sinned against heaven and against you. I'm not worthy to be your son. Take me back.'" இந்த இளைய மகன் தனக்குத்தானே சொல்லிக்கிறான், நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் போய் நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு கன்ஃபெஸ் பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்றான். And that's what he did. He went back to his father. அவன் சொன்னபடியே செய்றான், எழுந்து போறான், அவங்க அப்பா கிட்ட போய் சேர்றான். And Jesus said that when the younger son was a long way off, இயேசு சொல்றாரு, இளைய மகன் தூரத்தில் இருக்கும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, the father saw him at a distance and ran out to meet him. அந்த தகப்பன் தூரத்தில் இருக்கும்போதே அவனை கண்டு அவன் மனது உருகி ஓடி வர தகப்பனை நம்ம பார்க்கிறோம். In that culture, men wore long robes. அந்த கலாச்சாரத்தில் நம்மள மாதிரி லாங் ட்ரெஸ் தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. Like Pastor David. And Pastor David, if you're going to run out to meet somebody with your robe on, what do you have to do?
பாஸ்டர் இப்போ ஓட விட்டா அவர் எப்படி ஓடுவார்? Yeah, you have to pull up the road. Right? எல்லாத்தையும் தூக்கி சொருகிட்டு தான் ஓட முடியும். But he was a man of property and wealth. அந்த தகப்பன் வந்து ரொம்ப பணக்கார ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தார். And that was humiliating to him to expose himself that way. அந்த மாதிரி அவருடைய கால்களை வந்து வெளியே காமிக்கிறது அவருக்கு ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு காரியமா இருக்கு. And I can only imagine that the neighbors thought, what in the world is he doing? அவங்க சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்திருக்கணும், இந்த தகப்பன் என்னடா செய்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். So the father greeted the younger son, and the younger son had rehearsed this speech in his mind. இந்த தகப்பன் அந்த இளைய குமாரனை சந்திக்கிறாரு. இந்த இளைய குமாரன் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் படி அதை பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. And he said, Father, I have sinned against heaven and against you. தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. And he didn't even get to complete his speech because his father embraced him and kissed him. அவர் எழுதின ஸ்கிரிப்டை ஃபுல்லா கூட சொல்லி முடிக்கல, ஆனா தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். The father was extravagant in his love for his son. அந்த தகப்பன் அவருடைய அன்பிலே ஊதாரித்தனத்தை காமிக்கிறத இந்த உவமையில பார்க்கிறோம். And he called the servants and said, put a ring on his finger, put sandals on his feet. We're going to have a fiesta. We're going to have a festival. கூலிக்காரரை கூப்பிட்டு கைக்கு மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சைகளை போடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை அவங்களுக்கு போடுங்க, ஒரு பெரிய பீஃப் பிரியாணியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. Yeah, fiesta. My food, our food. She could be saying anything. I just realized that. I trust you. I trust you. Meanwhile, the older son is out in the fields tending his business. அதே நேரத்துல மூத்த குமாரன் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கார். And he hears the noise of the party. ஆடல் பாடலுடைய சத்தத்தை கேட்கிறது, அந்த சத்தம் வந்து மூத்த குமாரனுடைய காதுகளுக்கு கேக்குது. And he calls a servant over to him and asks, what's going on? கூலிக்காரரை கூப்பிட்டு என்ன நடக்குது, என்ன இந்த சவுண்டுலாம் நான் கேட்குறேன், மியூசிக் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. There she goes again. And the servant told him, your brother has come home and your father has killed the fatted calf and we're throwing a big party. நம்முடைய சகோதரன் திருப்பி வந்திருக்காரு, உங்க தகப்பன் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கொளுத்த கன்றை அடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. And the older son was not happy. மூத்த குமாரனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. And he stayed outside. He did not come into the party. வீட்டுக்குள்ள கூட வரல, வெளியே நிக்கிறார். And for the second time in one day, the father went out and humiliated himself to reclaim his son. அந்த நாள்ல இரண்டாவது முறையா தகப்பன் வாசல் பக்கத்துல வந்து அவரே அவமானப்படுத்திக்கிறார். And the older son said, why are you throwing this big party for this son of yours, not my brother? இந்த உம்முடைய குமாரனுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய செலிப்ரேஷனா, இவ்ளோ பெரிய கொண்டாட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு மூத்த குமாரன் கேட்கிறார். And the father said, son, you have always been with me. Everything I have is yours. மகனே, இவ்ளோ நாள் நீ என் கூட தான் இருக்க, எனக்குரியது எல்லாமே உனக்குரியது தான். Come into the party. உள்ள வா கொண்டாட்டத்துக்கு. And that's where the parable stops. அந்த ஓமை அதோட நிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Because we don't really know what the older son did. அந்த மூத்த குமாரன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஓமையில போடல. So in the beginning of my talk, I said that this is a parable about an extravagant father who represents a very extravagant God. இந்த மெசேஜோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், இந்த ஊமை ஊதாரி தகப்பன், தாராளமாய் கொடுக்கிற, தாராளமாய் செலவு பண்ற ஒரு ஊதாரி தகப்பனை குறித்தது அப்படின்னு நான் சொன்னேன். அது நம்முடைய தாராளமாய் கொடுக்கிற தேவனை பிரதிபலிக்குது. God lavishes upon us his mercy.
தேவன் இதே விதமாக தான் அவருடைய கிருபையை தாராளமாக ஏராளமாக நம்ம மேலே கொடுக்குறார். God is extravagant with us, with His grace. அவருடைய கிருபையை நம்ம மேலே தாராளமாக ஏராளமாக காண்பிக்கிறார். God surprises us with His love. அவருடைய அன்புனால நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறார். And so the question the parable leaves us with, இந்த ஓமை நமக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, how will we respond to God and God's extravagance? நீங்களும் நானும் தேவனுடைய இந்த தாராள குணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? As a church, Tamil Church has received the extravagance of God. இந்த தமிழ் திருச்சபையா ஆண்டவருடைய ஏராளமான தாராளமான கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம, Just look at yourselves after 1 year. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. Would you be here without God's grace and love and extravagance? ஆண்டவருடைய ஏராளமான தாராளமான கிருபை இல்லைனா, அன்பு இல்லைனா இங்க நிப்போமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. So we celebrate with you. உங்களோடு சேர்ந்து நாங்களும் இதை கொண்டாடுறோம். And we are so proud of you, and we are proud of our God, who is extravagant with His grace and His love and His mercy. உங்களை பார்த்து பெருமைப்படுகிறோம். அவருடைய தாராளமான ஏராளமான கிருபையை, அன்பை, தயவை காமிச்ச தேவன் பேரில் நம்ம பெருமைப்படுறோம். Praise God, from whom all blessings flow. எல்லா நன்மைகளையும் கொண்டு வர தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Amen. Thank you. Oh yeah. Thanks for those words, Mike. They were great. We do have an extravagant God, and it's wonderful to think about that as we celebrate this 1-year anniversary. நமக்கு அந்த ஊதாரித்தனமான ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் நினைவு கூர்றோம். உங்களோடு சேர்ந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். This is a special day of celebration for your community of faith, and I'm very blessed to be able to be here and share part of it with you. நமக்கு இது ஒரு நல்ல நாள், ஒரு கொண்டாட்டத்தின் நாள். இதில் நானும் பங்கு கொள்வதை நான் சந்தோஷமா என்றேன். It's always a joy to be with God's family and to know that His family spans many tribes and many tongues. தேவனுடைய குடும்பத்தோடு எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அவருடைய குடும்பங்கள் எல்லைகள் அற்றது. Most of those tongues I don't know. நான் என்ன சொல்றேன் எனக்கு புரியல. But God knows them. கர்த்தருக்கு தெரியும். I tell people I can do silence in all languages. எல்லா லாங்குவேஜ், எல்லா மொழிகளிலும் எனக்கு அமைதியா இருக்க தெரியும் அப்படின்னு சொல்றேன். For a few minutes I'd like us to look at one of the Psalms of David that we read responsively earlier. ஒரு சில நிமிடங்கள் சங்கீதம் 5க்கு நேரா நம்மளுடைய கவனத்தை திருப்புவோம். It's Psalm number 5. சங்கீதம் 5. And it's usually thought of as a psalm of lament. இது ஒரு புலம்பலின் சங்கீதம் மாதிரி தெரியும். It openly expresses crying and tears. வெளிப்படையா கண்ணீரையும் துக்கத்தையும் இது வெளிப்படுத்துது. David and other writers of the Psalms were not bashful about just fully laying out their feelings and thoughts to God. தாவீதும் சங்கீதத்தை எழுதின மத்த ஆக்கியோர்களும் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபீலிங்ஸை வெளியே காமிக்கிறதுல வெட்கப்படவே இல்லை. They know that God is the only one who can deal adequately with what's going on around them and in their life. நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தி நடக்கிறதுல கர்த்தரால மட்டும்தான் கரெக்ட்டா டீல் பண்ண முடியும் அப்படின்றது இவங்க நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. And so we need to learn from their example in the way we offer our prayers. அவங்களுடைய உதாரணத்திலிருந்து நம்ம நம்மளுடைய ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கணும் அப்படினு கத்துக்க போறோம். Ever coming to God with total honesty, because that's the bedrock of our prayers. கர்த்தருக்கு முன்னாடி ஜெபத்துல ஹானஸ்டா இருந்திருக்கீங்களா? அதுதான் ஜெபத்தினுடைய ஃபவுண்டேஷனே அதுதான். I think Mike and I didn't talk ahead of time what we were going to say. மைக்கும் இவரும் முன்னாடியே பேசிக்கல என்ன பேச போறோம் அப்படினு.
but I think God brought together a single theme. ஆனா தேவன் வந்து ஒரே ஒரு கருத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. If you look at verse 7, வசனம் 7 பாத்தீங்கன்னா, but I, by your great mercy, will come into your house. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, In reverence, I will bow down toward your holy temple. உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். So really, it is by God's mercy and grace that we're all here and that we're celebrating this anniversary. நாம இங்க கொண்டாடுறது, நம்ம இங்க ஒண்ணு கூடி இருக்கிறது அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால மட்டுமே நடந்த ஒன்று. God gave us the life. God gave us the faith. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. God gave us the capacity to work and to serve. வேலை செய்யவும் சேவிக்கிறதுக்கும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்காரு. God touches us so that we know to show reverence to God at all times and in all places. தேவனுக்கே எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் மகிமை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்வை டச் பண்ணியிருக்காங்க. So we affirm that this community exists by the grace and mercy of our God. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தயவினால மாத்திரம் தான் இந்த சபை நிலைச்சு நிற்கு அப்படின்னு நாங்க. And this community of faith seeks to show reverence for God in every service of worship, in every Bible study, in every service project, in every delicious meal. எல்லா ஊழியங்கள் மூலமாகவும் எல்லா பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் மூலமாகவும் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துறது நமக்கு முக்கியமா இருக்கு. It takes a lot of work to build a community of faith. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை கட்டுறது வந்து நிறைய வேலை செய்யணும் அதுக்கு. But God is the initiator and the sustainer and the ultimate goal of that community. தேவன் தான் அதை துவக்குகிறாரு, தேவன் தான் அதை தாங்குகிறாரு, தேவன் தான் அதுக்கு முடிவா இருக்கிறார். We live in a day when many people are isolated and lonely. நாம வந்து எல்லாரும் தனிமைப்பட்டு தனியா இருக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். Even the Surgeon General of the United States has said loneliness is a serious health concern. தனிமை தான் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு சுகத்துக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். Researchers have shown that people vitally connected to a faith community live 7 years longer than people who are not connected. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விசுவாச கூடுகையோட ரொம்ப கனெக்ட் பண்ணி இருக்கவங்க வந்து 7 வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ராவா வாழ்வாங்களாம். Now that shouldn't be your first motivation for being here. அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க கூடாது. But it does point out something important, that community that comes together, works together, worships together, it strengthens them and makes for a much healthier life. அது உங்களுடைய உத்வேகமா இருக்க கூடாது. இப்படி ஒரு கூடுகை இந்த மாதிரி சேர்ந்து வேலை செய்யறது, சேர்ந்து சேவிக்கிறது, சேர்ந்து அவரை வர்ஷிப் பண்றது வந்து நமக்கு ஒரு That's okay. Where was I here? Oh yeah, okay. Yeah, அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுடைய உடலுக்கு, ஆத்மாவுக்கு, ஆவிக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதா இருக்கு. Yeah. Many people wander from place to place looking for a healthy community. சிலர் வந்து ஒரு இடமா போயிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல கம்யூனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. But the wise children of God know that community is not just found, it's built. ஆனா ஞானமுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அறிந்து கொள்வாங்க அப்படின்னா, கம்யூனிட்டியை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது இல்ல, அதை நீங்க கட்டுறது. Sometimes we rub each other the wrong way. We hurt one another. We bruise one another. சில நேரத்துல சில மனஸ்தாபங்கள் வருது, சில சண்டைகள் வருது, சில மன கஷ்டங்கள் வருது. It takes forgiveness and reconciliation to keep the community together. மன்னிப்பும் திரும்பி சேர்றதும் அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்களா இருக்கு. If you haven't been bruised in the first year, wow. இந்த வருஷத்துல யாருமே அடி வாங்கல அப்படினா But if you hang around longer, it will happen at some point. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு தெரியும் அடி வாங்காம இருக்கிறது கஷ்டம். But then you need to show that grace and mercy, that love and forgiveness. ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க வந்து அன்பையும் கிருபையும் தயவையும் மன்னிப்பையும் மற்றவங்களுக்கு நீங்க காமிக்க வேண்டியதா இருக்கு. Mike and I want to be here for the 2nd, the 3rd, the 4th, the 5th anniversary. மைக்கும் எட்டும் 2nd, 3rd, 4th, 5th எல்லா ஆனிவர்சரிக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
So now move down to verses 11 and 12, and I'll remind you that this is what they say. 11-12 வசனத்தை வாசிப்போமா? But let us all who take refuge in you be glad. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. Let them ever sing for joy. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். Spread your protection over them. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூர்வார்களாக. That those who love your name may rejoice in you. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். Surely, Lord, you bless the righteous. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து You surround them with your favor as with a shield. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். So you and I are to be learning about running to God for refuge. தேவனிடத்துல பாதுகாப்புக்காக நம்ம தேவனிடத்தில் ஓடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். David was one of the greatest kings of Israel, and yet he knew he needed God as his refuge. தாவீது தான் இஸ்ரவேல் கண்ட ஒரு பெரிய ராஜாவா இருந்தாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் கஷ்ட காலத்துல யார்கிட்ட பாதுகாப்புக்காக ஓடணும் அப்படின்னு. And you and I need such a refuge. நமக்கும் அதே மாதிரி ஒரு கேடகம், அதே மாதிரி ஒரு ரெஃப்யூஜ் தேவை. You know, the last couple weeks have been difficult here in America. There has been much sadness. இந்த தேசத்துல கடந்த 2-3 வாரங்கள் அவ்வளோ நல்லா இல்லை. And so I hesitated to use this psalm of lament, but I kind of feel it's important for us to realize it's okay to be sad and sorrowful. இந்த சங்கீதத்திலிருந்து பேசுறதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா சில நேரத்துல புலம்புறது, அழுவுறது இட்ஸ் ஓகே. But even when we are in a difficult, sorrowful time, we can still find time to sing for joy like we did today. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ணீரோட கஷ்டத்தின் பாதையிலும் நம்ம பாடுறது, சந்தோஷமா பாடுறது பாசிபிள். God spreads his protection over his people. அவர் நம்மளுடைய பிள்ளைகள் மேல, அவருடைய ஜனங்கள் மேல அவர் தம்முடைய பாதுகாப்பை விரிக்கிறார். And as you know, it doesn't mean we never have any problems. நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. Many godly people face the sadness of miscarriage and diagnosis of cancer and loss. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இழப்புகள், கேன்சர், மிஸ்கேரேஜஸ் சந்திக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். But we have life and we have a friend in Jesus. ஆனா நமக்குள்ள ஜீவன் இருக்கு. இயேசுவை போல ஒரு தோழன் இருக்கிறார். And we have the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. You have the blessing of a good translator and a good pastor நமக்கு ஒரு நல்ல போதகரை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. who pour out their lives for the benefit of this community and the glory of God. இந்த சபைக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக அவர்களுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. May God continue to lead, guide and bless us all. தேவன் நம்மளை பாதுகாக்க, வழி நடத்த, ஆசீர்வதிக்க கண்டினியூ பண்ணுவாராக. Amen. ஆமென். Thank you both pastors. நாம் ஒரே ஒரு வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்துவிட்டு நாம் திரும்ப காணிக்கை பாடலுக்கு போகலாம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கவும். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 38:10. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திருந்தார். அருமையானவர்களே, நான் அதிக நேரம் உங்களோடு கூட பேசுவது, ஏற்கனவே 2 செய்திகளை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இந்த திருச்சபையினுடைய பணி என்ன? ஒரு ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு இறைவன் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன என்பதை மிகவும் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் இருந்தாருங்க? யார் மேல் இருந்தார்?
இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. அப்படியாக ஒரு நல்ல ஒரு திருச்சபை அமைய வேண்டும் என்று சொன்னால், அது நல்ல ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் நம்மோடு கூட இறங்கி இருக்க வேண்டும். நம்மிலே அவர் ஆளுகை செய்கின்றவராக, அதிகாரம் செலுத்துகின்றவராக, நம்மை அரவணைக்கின்றவராக, நாம் அன்பு காட்டுகின்றவராக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இந்த நாளிலே காணப்படுகின்றோம்? நம்மிலே இந்த திருச்சபையின் மீது ஆவியானவர் இறங்கி இருக்கின்றாரா? நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது காரியம் பார்க்கின்ற போது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்தார். ஒன்று என்ன செய்தார்? அவர் சுற்றித் திரிந்த கடவுளாக இருந்தார். அவர் சுற்றித் திரிந்து கடவுள் எப்படியாய் பார்க்கிற பொழுது, அவர் பிசாசு பிடித்திருந்தவர்களை, அதை வாசிக்கமா அந்த பகுதியை, தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். அவர் கடவுளாகிய அவர், திருத்துவ தேவனாகிய அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆகவே இந்த திருச்சபையானது நன்மை செய்கிற திருச்சபையாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற திருச்சபையாய், மற்றவர்களுக்கு விடுதலை தருகின்ற திருச்சபையாய் இருக்க வேண்டும். யார் என்றால், பிசாசு பிடித்தவர்களை அவர்களை குணப்படுத்தின கடவுளாக இருக்கின்றார். அவர் அநேகரை சுகப்படுத்தினார், அநேகரை பாவத்திலிருந்து விடுபடுத்தினார், அநேகரை சொஸ்தமாக்கினார், அநேகருக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் தருகின்ற தேவனாக, அற்பத்தின் தேவனாக அவர் காட்சி அளித்தார். அவர் நன்மை செய்கிற தேவனாக சுற்றித் திரிந்தார். அருமையானவர்களே, இந்த திருச்சபையானது வருங்காலத்திலே ஆவியிலே நிறைந்த திருச்சபையாய், நன்மை செய்கிற திருச்சபையாய், சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளாத மக்களுக்கு சுவிசேஷத்தை தெரிந்து கொள்கின்ற திருச்சபையாய், உலகமெங்கும் போய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைமைந்தனாகிய கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் இத்திருச்சபை இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் திருச்சபையாக நாம் இருப்பது அர்த்தமற்ற ஒரு காரியமாய், உதவாத ஒரு காரியமாய், பிரயோஜனமற்ற திருச்சபையாய் இருக்கும். ஆகவே நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த பட்டணத்திலே, டென்வர் பட்டணத்திலே, நல்ல கொலராடாவிலே, நான் ஏற்கனவே இந்த சபை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நமக்கு ஏராளமான இடங்களிலே நாம் சபைகளை ஆரம்பிக்க முடியும். நம்மோடு கூட வந்திருக்கிற இந்திய மக்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக நடத்த முடியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற ஆண்டவராக அவர் சுற்றி திரிந்தார். நாம் எத்தனையோ இடங்களுக்கு சுற்றி போகின்றோம். ஆனால் நம்மோடு கூட சுவிசேஷத்தை சுமந்து போய் கொண்டிருக்கின்றோமா? நம்மோடு கூட ஆண்டவரை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு அவரை அறிவிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? திருச்சபையாக நாம் என்ன செய்கின்றோம்? அந்த கடவுள் மேல் இயேசு கிறிஸ்து மீது ஆவியானவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் சுற்றித் திரிந்தார், நன்மைகளை செய்தார், பிசாசின் பிடியிலே இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நாம் என்ன செய்ய போகின்றோம்? இந்த வருடத்திலே நான் ஒரே ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வர போகிறேன். ஒரு ஆத்மா, ரொம்பலாம் வேணாங்க. எத்தனை முறை நம்முடைய பிறந்த நாள் பங்கனுக்கு நம்ம ஓடுவோம், இல்லைன்னா அவங்கள கூப்பிடுவோம், எல்லாம் செய்கிறோம். எத்தனை முறை நாம் ஆண்டவரை அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். பிசாசின் பிடியில் இருக்கின்றவர்களுக்கு, பல்வேறு சூழ்நிலை இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தது போல, ஆண்டவர் விடுவித்தது போல விடுவிக்கின்ற இந்த திருச்சபையா இது மாற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த திருச்சபை இருப்பதே வீண் வீண் வீண். கண்களை மூடுவோம், கடவுளை பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி படைக்கின்றோம். தேவரீர் செய்த
அதிசயங்களுக்காய் அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். நீர் நன்மை செய்கிற தேவனாக சுற்றி திரிந்தீரே, நாங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பிசாசுகள் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தீரே, அப்படியாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உன் மீது ஆவியானவர் தங்கியிருந்தாரே, அந்த ஆவியானவர் எங்கள் மீதும் இறங்கும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. நாம் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலின் போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். இலவசமாய் நீர் பெற்று கொண்டீரே, இலவசமாய் நீர் கொடுத்தீடும் ஆதிபரனிட்ட கட்டளையாமே நீதியாம் அதை கை கொண்டிடும் நல்மனதுடனே இவதே பாக்கியம் நல்ல பரந்ததை மெச்சி கொள்வார். இங்கீதமாயிக பரசலாக்கியம் துங்கனா கிறிஸ்து தருவார். எத்தனை தேசத்தில் எத்தனை பேர்கள் கர்த்தரின் செய்தி வேண்டி நிற்கிறார். புத்தியாய் தசம பாகம் கொடுங்கள் பக்தன செய்தி அறிவிப்பார். வஞ்சனனியா மானசப்ராளும் வஞ்சித்ததின் பேச்சை பெற்றனரே. உண்மையாய் தேவ பங்கை கொடுத்திடும் தின்னம் தின்னம் நீர் பிழைப்பீரே. இரக்கமுள்ளவர் பாக்கியவாளர், இரக்கத்தை அவர் பெற்றிடுவார். ஏழையோர் பிறங்கி ஈயும் தயாளர், ஏழைகள் பிதாவினால் வாழ்வார். God in heaven, bless these elements and us as we seek to commune with our Lord Jesus Christ. Sanctify us in this time together. For it's in Christ's name we pray, as the people say together. Amen. Lord, we lift up to you this grape juice, the fruit of the vine, and we ask that you might bless it as we partake, that it might remind us of the great sacrifice you made for us, shedding your blood on the cross. Guide us as we partake, and as we leave this place to serve as your hands, your feet, your servants. தீராத தாகத்தா என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரா, தேன்
Thank you. It's good to be here, and happy first anniversary to Tamil Church. Yes, thank you. What a blessing. You know, there's just before I pray, I just want to share. You know, the word of God that was spoken just laid into my heart to share this. 1 Corinthians chapter 2, verse 9. And you can translate it whenever, okay? 1 Corinthians chapter 2, verse 9. What no eye has seen, what no ears have heard, what the mind cannot conceive. Do you even understand that? Is the very thing God has prepared for those who love Him. Oh my goodness. Tamil Church, what you haven't seen, what you haven't heard, what your mind cannot even conceive is the very thing God has prepared for those who love Him. Keep loving Jesus. 1 year ago, you didn't know where you're going to be right now, but God has brought you through thick and thin. Amen? And I am so blessed. We are so blessed as a church family that we can all come in different tongues. If I speak to you in Fijian, you can understand because she will translate. But we can come in all different tongues and just worship Jesus. Amen? Amen. So thank you for loving your pastor. Continue to pray for him. It's not easy being a pastor. We're up there and it's lonely, right? Sometimes it gets so lonely. But we know that we serve a God who is faithful. And God is faithful, Tamil Church. Let us pray. Father, we thank you. We love you. And what a blessing that we can be here 1 year just to celebrate what you have done, Jesus. And there is no one like you, Lord. There is none like you. Father, we thank you for the Tamil Church. Thank you for their service. I pray that you will continue to bless them. Continue to guide them. Continue to be their shield. There is no one like you, Lord. May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of your Holy Spirit be with us all. And everybody say, Amen. பாடலுக்காய் யாவரும் எழுந்து நிற்போம். வாழ்க
Praise God from all blessings flow. First and foremost, we give all glory, honor, and thanks to our Almighty God for allowing us to witness and celebrate another blessed anniversary of our church. This milestone is not just a marker of time, but a testament to God's unwavering faithfulness, provision, and grace over the years. Full of gratitude that I stand before you today as we celebrate God's unfailing love, faithfulness, and abundant grace upon our church. On behalf of our pastor, Reverend David Kennedy, the church leadership, and the entire congregation of Colorado Tamil Church, I extend a heartfelt and honorable welcome to all of our esteemed guest pastors who have joined us for this special occasion. We welcome Pastor Mike from Providence Presbyterian Church. I would also like to express our heartfelt thanks for graciously providing us with a space to gather and worship. I would like to welcome Steve and Bonnie from Providence Presbyterian Church. I would like to thank you both for working with us and accommodating all our requests and requirements timely and supporting us. I would like to welcome Pastor Ed Black from Corona Presbyterian Church. I would like to take this moment to thank Pastor Ed Black. Your wisdom, spiritual guidance, and teachings in our Bible studies have been a true blessing to us all. I would like to welcome Captain Junior from Salvation Army, and I would like to sincerely thank you for providing us with a space to gather and worship when we had nowhere else to go. Your generosity and support meant more to us than words can express. We are truly humbled and blessed by your presence. We extend a warm welcome to each and everyone who took the time to join us here today to celebrate and worship with us. I would like to take this opportunity to express my deepest gratitude to our establishment committee, our leads, and our entire congregation for the unwavering support, dedication, and hard work you have shown throughout this past year. Your commitment has been the backbone of everything we've been able to accomplish. Thank you for standing faithfully with us. All glory to our Almighty God. Let us prayerfully celebrate together the goodness of our God who has brought us this far and will surely lead us further still. God bless you all. I would like to invite Pastor David Kennedy to kindly come forward and present the mementos to the chief guest. Pastor Mike from Providence Presbyterian Church. Pastor Ed Black from Corona Presbyterian Church. Captain Posa Vesicula from Salvation Army. Steve from Providence Presbyterian Church. Bonnie from Providence Presbyterian Church. Caleb from Salvation Army. Micah from Salvation Army. Sam from Salem Church. Thank you, Pastor. Now, I would like to invite Captain Posa Vesicula to kindly come forward and present the mementos. Mr. Jebastin Silvaraj.
Mr. Jedwin. Mr. Joshua Charles. Mrs. Jovita Frederick. Mr. Raghu. Mr. Sam Antro. Mrs. Shija Rai. Mr. Sunil Joel. Mr. Abhishek, Men's Fellowship Lead. Mrs. Akshalin Prabin, Women's Fellowship Lead. Mrs. Agatha Jason, Teens Fellowship Lead. Mrs. Christy Sam, Women's Fellowship Lead. Mr. David, Hospitality Lead. Mr. Davis, Sunday School Lead. Mr. Erosh, Audio Visual Lead. Mr. John Alex, Bible Study Lead. Mr. Nesamani, Sunday School Lead. Mrs. Stella Nesamani, Sunday School Lead. Mr. Nirmal, Building Search and Fundraising Lead. Mr. Sam Jeffrey, Worship Lead. Mrs. Stella Erosh, Prayer Fellowship Lead. Mr. Davis, Sunday School Lead. Mrs. Esther Davis, Sunday School Lead. Mr. Abhishek and family. Next, families. Mr. Abhishek and family. Mr. Alex and family. Mr. Alex and family. Mr. Billy Graham and family. Mr. Billy Graham and family. Miss Brenna Rani. Miss Brenna Rani. Mr. David and family. Mr. Davis and family.
Mr. Davis and family, Mr. Dinesh and family, Mr. Frederick and family, Mr. Frederick and family, Mr. Godlin and family, Mr. Heyman and family, Mrs. Ignitia, Mr. Erosh and family, Mr. Jabaston and family, Mr. Jasmoon and family, Mr. Jasmoon and family, Mr. Jason Felix, Mr. Jason Azaria family, Mr. Jedwin and family, Mr. John Alex and family, Mr. John Alex and family, Mr. Joshua Albert, Mr. Joshua Albert, Mr. Joshua Charles and family, Mr. Kamal and family, Mr. Karthik and family, Mr. Nesamani and family, Mr. Prabin and family, Mr. Raghu and family, Mr. Rajesh and family, Mr. Rajesh and family, Mr. Saju and family,
Mr. Sam Andrew and family. Mr. Sam Jeffrey and family. Mr. Saravanan and family. Mr. Sethuraman and family. Mr. Sunil Roy and family. Mr. Vinod and family. Mr. Vijay and family. Mr. Vijay and family. Miss Harini. Mr. Vignesh and family. Mr. Sunil Joel and family. Mr. Dhanaruban and family. இந்த லிஸ்ட்ல விடுபட்ட ஃபேமிலிஸ் யாராவது இருந்தா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். விடுபட்ட ஃபேமிலிஸ் யாராவது இருந்தா ப்ளீஸ் கைண்ட்லி கம் ஃபார்வர்ட். தேங்க் யூ கேப்டன்.